26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ராக்கெட்டு, சேட்டலைட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க. எதையுமே கீழே யோசிக்க மாட்டாங்க, மேலே யோசிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட ஹெட்டு பேன் இந்தியா கூட கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே 4 தான். 13ஆம் நம்பருக்கும் நமக்கும் பாருங்க, வரலாற்று நடந்த பெரிய பெரிய ட்ராஜடிலாம் அந்த 13 தான் நடந்திருக்கும். என்ன ட்ராஜடி? நெப்போலியன் வீழ்ந்தது 13ஆம் தேதி, ஜாலியன் வாலாபாக் நடந்தது 13ஆம் தேதி. நீங்க ரொம்ப ஜாலியா ஃபன்னா எடுத்துக்கணும், லைஃபை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா குரு அதுக்கு அனுமதிப்பதில்லை. அப்ப என்ன ஆகும்னா 13ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே 22 2னா சந்திரன், 2னா சந்திரன், ரெண்டுமே சந்திரன் முழு பலம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். என்ன பிளஸ்? உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்ன? 4ஆம் நம்பருக்கு 3, 6, 9. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஒயிட் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி கருப்பு, பிளாக் அண்ட் ஒயிட்டை தவிர வேற என்ன கலர் போட்டாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்கு? அரசுக்கு எதிரான ப்ரொடெஸ்ட் 4ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க தான் கைதாவீங்க. இப்போ நான் சொல்ற டிஜிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கோங்க. 13, 8. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரொம்ப ஸ்பெஷலான பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். வகையில் நியூமராலஜி, எண்ணியல். இந்த எண்ணியல்ல என்ன அப்படின்னா, அதில் இருக்க ஸ்பெஷல் எதா இருந்தாலும் எண்ணியல் தான் அப்படின்னு ஒரு பிரிவினர் நம்ம நம்புகிறோம். 4ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவங்க குணநலம் எப்படி இருக்கும்? அவங்க யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க போல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4ஆம் நம்பர்னா 4ஆம் நம்பர் மட்டும் கிடையாது. 4ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 22ஆம் நம்பர், அந்த மாதிரி இந்த 4ல் இருக்கக்கூடிய உப நம்பர்கள் எல்லாம் 31 கூட வரும். ஆனால் அது ஒவ்வொரு கூட்டுத்தொகை 4 வரணும், அதான் கணக்கு. அப்போது இந்த 4ஆம் நம்பர்னா சாட்சாத் ராகு. இந்த ராகு தான் 4ஆம் நம்பருடைய பிரதானமான ஒரு இதாக இருக்கார். திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் கூட ராகுடைய நட்சத்திரம். நீங்கள் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இந்த ராகுக்குன்னு ஒரு ஸ்தானம் இல்லை, அதனால் நட்சத்திரத்தை அடிப்படையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருவாதிரை, சுவாதி, சதையெல்லாம் ராகு மாதிரி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் டிஎம்டி இந்த பேர் இந்த ஆரம்பிக்கிறவங்க, டிஎம்டி ஆரம்பிக்கிறவங்கலாம் இந்த ராகுடைய குணங்களுடையவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த ராகுக்குன்னு என்ன சார் அப்படி பெரிய ஸ்பெஷல்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஐபிசி பக்தி ஒரு புதிய விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதானே ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். அப்படின்னா என்னன்னா, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் டோர் ஸ்டெப்புக்கு அவங்க, அது கல்யாணமோ காது குத்தோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களாக இருந்தாலும் வேதம் அறிந்த பண்டிதர்களை அவர்கள் உங்களுக்கு தருகிறார்கள். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸை உங்களுக்கு தராங்க. அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அண்ட் ஆன்லைன்லேயே ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. கணபதி ஹோமத்தை தொடங்கி ஒரு 32, 40 ஹோமம் இருக்குது. எல்லா பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் கூட இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைன்லேயே அவர்கள் செய்வார்கள். நீங்கள் கூகுள் மீட்டில் பார்க்கலாம். உங்களுக்காக கமிட்டடாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சர்வீஸ் என்னங்கிறத கீழே போயிட்டுருக்கு. இந்த கால் சென்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதே நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கம்மிங் டு த சாப்டர். 4ஆம் நம்பருக்காரங்க எப்படி இருப்பீங்க சார்? 4ஆம் நம்பரை நம்ம பிரித்து பேசணும். என்ன பேசணும்? 4 வந்து 4, 13, 22, 31 பிரித்து பேசணும். ரைட். 4ஆம் நம்பர்னா 4ஆம் நம்பரே எப்படி இருக்கும்? 4ஆம் நம்பரே எப்படி இருக்கும்னா ராகு மாதிரியே இருப்பாங்க. எதிலும் பிரம்மாண்டம் நண்பர்களே. ராகு பலம் பெற்றால் ஒருவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எதையுமே சாதாரணமாக யோசிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராக்கெட்டு, சேட்டலைட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க. எதையுமே கீழே யோசிக்க மாட்டாங்க, மேலே யோசிப்பாங்க. விவரிப்புன்னு பேர். ராகுன்னா விவரிப்பு. நாங்கள் வந்து எதையுமே 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினே கிடையாது சார். ஒன்லி 15 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கற்று எழுதியே பழக்கப்பட்ட எனக்கு, சகஸ்ரநாமம் சொல்லியே பழக்கப்பட்ட எனக்கு, சகஸ்ரநாமம் கூட கிடையாது, லட்சார்ச்சனை மாதிரி தான் உங்களுக்கு. எதையுமே சின்னதாக யோசிக்கவே தெரியாது, எல்லாம் பெருசாகவே தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் குணம். இந்த 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல். அதுதான் உங்களோட ப்ராப்ளமே. என்ன ரொம்ப ப்ராக்டிக்கல்? எதுவுமே வந்து படாப்பட்டுனா என்ன அர்த்தம்? எதுவுமே முகத்துக்கு நேராக சொல்லிடுவீங்க. இந்த 4ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல். ஆக மொத்தம் வேலை ஆகலை, அப்படி தானே? அதை பற்றி பேசுங்க. ஆக மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கல சார், 0, ப்ராஜெக்ட் 0, அவ்வளோதானே? அப்படியே பேசிடுவீங்க, நேரடியாக பேசுவீங்க. அதை வந்து கொஞ்சம் தேன் தடவி வலிக்காமல் சொல்ல உங்களுக்கு தெரியாது. இதுதான் இந்த 4ஆம் நம்பருக்காரங்களுடைய மைனஸ். ஆனால் ப்ளஸ் என்ன அப்படின்னா, பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பீர்கள்.
அந்த பிரம்மாண்டமே உங்கள் வாழ்வு முறையாகும். அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதான் இதில் இருக்க ஒரு அதிசயம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட ஹெட்டு, பேன் இந்தியா கூட கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே 4 தான். நீங்கள் சிம்பிளாக உங்கள் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் வேலை வாங்குற விதமே வேற. டார்கெட் அச்சீவ் பண்ண, உனக்கு வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? அது நீ அச்சீவ் பண்ணுவ. கதைலாம் சொல்லாதப்பா. இந்த கதை சொல்கிறா அதெல்லாம் தான் ராகு. ஏன்னா அசுரதயாநிதினு பேர். ராகுனுடைய குணம் என்ன? ஹீஸ் நாட் சாஃப்ட், ஹீஸ் வெரி அரகண்ட். ஆனால் டார்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருப்பாங்க. அச்சீவ் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த 4ஆம் நம்பர். இது அடுத்து வருவோம். 13ஆம் நம்பர் ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியும் 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு பேய் படமே இருக்கு. 13ஆம் நம்பரை பார்த்து நமக்கு ஏன் சார் இவ்வளோ பயம்? அதான் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எப்படி பர்முடா முக்கோணத்தில் ஏன் விமானம் தொலைஞ்சு போகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன் சந்திராஷ்டமம் 8ஆம் நம்பரில் நடக்குது, அஷ்டம குரு அஷ்டம சனிலாம் ஏன் அஷ்டமத்திலேயே நடக்குது, அதுக்கும் தெரியல. 13ஆம் நம்பர் ஏன் நடக்குது தெரியல. இயற்கையின் ரகசியங்களில் ஒன்று இதெல்லாம். ஏன் ஏன் 1னா சூரியன், 3னா குரு. சூரியன் குரு காம்பினேஷன் தான் இது. இத்தனைக்கும் இந்த 13ஆம் நம்பருக்கும் நமக்கும் பாருங்க, வரலாற்று நடந்த பெரிய பெரிய ட்ராஜடிலாம் இந்த 13 தான் நடந்திருக்கும். என்ன ட்ராஜடி? நெப்போலியன் வீழ்ந்தது 13ஆம் தேதி. வாங்க அப்படி வாங்க. ஜாலியன் வாலாபாக் நடந்தது 13ஆம் தேதி. வாங்க அப்படியே இந்த 13ஆம் தேதினு ஒரு பெரிய கதையை எழுதலாம். 13ஆம் நம்பர் நிறைய பேர் மேலை நாடுகளில் 13ஆம் நம்பர் வீடே வாங்க மாட்டேங்கிறாங்க. 13ஆம் நம்பரை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பயப்படுறதுல எந்த விதமான அடிப்படை தத்துவமும் கிடையாது. அது ஒரு அமானுஷ்ய நம்பர் என்று மாற்றிவிட்டார்கள். அதுதான் உண்மை. ஸோ இந்த 13 இயற்கை சீற்றங்களில் தான் கை வைக்கிறதே தவிர பொதுவாக மனித வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இந்த 13 பாதிப்பதில்லை. அவங்களோட ஸ்கோப்பே வேற. நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கூடாது 13. ஸோ 13ஆம் நம்பரில் பிறந்துட்டுமே அப்படிங்கிறதுனா நமக்கு துரதிருஷ்டமான வாழ்க்கை நீங்களே நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆனால் 13ஆம் நம்பரில் பிறந்தவங்க எப்படி பிரச்சனையை சந்திப்பாங்கன்னா, குருங்கிறவர் எல்லாத்தையும் சொல்லித்தர்ற எண்ணம் உடையவர். எப்படி? ரொம்ப கல்ச்சரான, பண்பாடு மிக்க, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் குரு. அதனால குரு லவ் மேரேஜுக்கே ஓகே பண்ண மாட்டார். குருவுக்கு லவ் மேரேஜே பிடிக்காது. சுக்கிரன் தான் லவ்லாம். குரு ரொம்ப ஆச்சாரமானவர். இவருக்கு ராகு மாதிரியான ஒரு போகாதிபதிக்கு சம்பந்தம் கொடுக்கும்போது ஒரு கிளாஷ் வருது. என்ன? எப்படி கிளாஷு? பசுந்தோல் பொருத்திய புலி. என்ன? 4ஆம் நம்பருக்காரர் நீங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஆள். நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எடுத்துக்கணும், லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் குரு அதுக்கு அனுமதிப்பதில்லை. அப்போ என்ன ஆகும்னா, 13ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே பூர்த்தியாகாத ஒரு திருப்தியற்ற தன்மை உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையே. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஜாலி பண்ணுற ஆள், ஆனால் நீங்கள் ஜாலியாகவே இருக்க முடியாது உங்கள் லைஃப் ஸ்டைலில். அதுதான் உங்கள் பிரச்சனை. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் நம்பருக்காரங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஆஃபீஸில் இவங்களை கார்னர் பண்ணுவாங்க இந்த 13ஆம் நம்பருக்காரங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய சிந்தனை வேற, மக்கள் புரிஞ்சுக்கிற சிந்தனை வேற. அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். அடுத்ததாக நம்ம 2ஆம் நம்பர் பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்து 13ஆம் நம்பர், தொடர்ந்து 22ஆம் நம்பர். 22 நீங்கள் கேட்கவே வேண்டாம். 2 2 4 ரெண்டுமே சந்திரன். ஸோ அப்படி பயங்கரமாக யோசிப்பாங்க. இந்த நிறைய பேர் பிஸ்னஸே ஆரம்பிக்காமையே பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் பண்ணி அப்படி பண்ணலாம், கப்பல் வாங்கலாம், ஏரோப்ளேன் வாங்கலாம்னு யோசிக்கிறதெல்லாம் நீங்கள் தான். இந்த 22 2னா சந்திரன், 2னா சந்திரன், ரெண்டுமே சந்திரன் முழு பலம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். என்ன ப்ளஸ்ஸு? நிறைய கனவு காண்பீங்க. என்ன மைனஸ்? எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் தான். சந்திரன் அதே மனோதிடத்தை தருகிறான். 2 2 சேர்ந்தவங்க. அடுத்ததாக 31 பிறந்தவங்க, குரு ப்ளஸ் சூரியன் அதே சேம் தான். 13ஆம் நம்பருக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் உங்களுக்கும் ஏற்படும். ஆனால் உங்களை பற்றி நிறைய பேசப்படுவதில்லை. அது என்னமோ நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க. சரி, இப்போது உங்களுக்கான பெஸ்ட் லக்கி நம்பர்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்னன்னா, 4ஆம் நம்பருக்கு 3 6 9. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 3 6 9 இதான் 4ஆம் நம்பருக்குரிய பிரதானமான நண்பர்கள். 1 5 6 7 இதை கூட வச்சுக்கோங்க. 1 5 6 7. 6னா என்ன? சுக்கிரன். 6னா சுக்கிரன். அப்போ குருவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சுக்கிரன் ஒர்க் அவுட் ஆமாம் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய எதிரி பெரும்பாலும் ராகு எல்லாரோடையும் ஒத்து போவார். சுக்கிர மித்திரன் ராகு என்றே பெயர். உங்களுக்கு 6 ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, 7ம் பெஸ்ட்டு. ராகுனாலே என்னன்னா அவர் ஒரு அசுரன். அசுரகுரு சுக்கராச்சாரியார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க. அசுரன், அசுரகுரு சுக்கராச்சாரியார் 6 பெஸ்ட்டு. இப்போது இவருக்கு 5 அல்லது 9 இவங்களுடைய வாழ்க்கையில் 5 அல்லது 9 ஒரு பெரிய வைட்டல் ரோலை ப்ளே பண்ணும்.
இது புதன் அல்லது செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். இவங்களுக்கு ஆகாத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆகாது, 8 ஆகாது, 8 2 ஆகாது, 2 ராகுக்கு 2 ஆகாது, 8 ஆகாது, சனி ஆகாது. சார் என்ன சார் எதை பார்த்தாலும் 8 ஆகாதுங்கிறீங்க? தட் இஸ் வை சனி இஸ் யூனிக். தட் இஸ் வை சனி இஸ் எல்லா நம்பருக்கும் 8 பெரும்பாலும் செட் ஆகாது. காரணம் என்ன, 8க்கு 8 மட்டும் தான் செட் ஆகும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போது ராகு கூட சனி செட் ஆகாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி ராகுவினுடைய நண்பன் தான் சனி. ஆனால் எண்ணியல் படி 4க்கு 8 செட் ஆகாது. அதனால் அது நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. அப்போது உங்களுக்கான கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் சாட்டர்டே. நண்பர்களே, நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் சொன்னேன். நான் 1ஆம் நம்பரை பற்றி பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு 4 ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. 4ஆம் நம்பரை பற்றி பேசும்போது உங்களுக்கு 1 ஒர்க் அவுட் ஆகுது. என்ன லாஜிக் சார் இது? சூரியன் தான் நமக்கு எதிரியாச்சே என்றால் சூரியனுடைய ஒளி, சூரியன் வந்து ராகு வந்து எண்ணியல் ரீதியாக ஒர்க் அவுட் ஆகிறார். ஆனால் பிஸ்னஸில் மட்டும்தான் வச்சுக்கணும், பர்சனல் லைஃப்பில் கொண்டு போகக்கூடாது. நிறைய படிக்கிறீங்க, புத்தகங்கள் வாங்கி பார்க்குறீங்க, வேறு காணொலிகள்லாம் பார்க்குறீங்க. ஒரு உங்களுக்கு வர்ற குழப்பமே என்ன அப்படின்னா எண்ணியலுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்குறது தான். 4க்கும் 1க்கும் ஒரு தொடர்பு உண்டு, நடக்கும். 4க்கும் 1 நடக்கும். 4க்கு 8 மட்டும் தான் நடக்காது. ஆனால் அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே கிடையாது, பிஸ்னஸ்க்குள்ளே மட்டும்தான். இதான் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன். சரி, ரைட்டு, இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு துரதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்ன 8. அதே மாதிரி உங்களுக்கு துரதிர்ஷ்டமான கலர்லாம் என்னென்ன அப்படின்னா பெரும்பாலும் கருப்பு அல்லது வந்து கருநீலம் உங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் போடாதீங்க. நீங்கள் மற்றபடி எதை வேணால் போடலாம். பெரும்பாலும் ஒயிட் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி கருப்பு, பிளாக் அண்ட் ஒயிட்டை தவிர வேறு என்ன கலர் போட்டாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரைட், இப்போ 4ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்கள் என்ன தொழில் பண்ணால் நல்லா இருப்பீங்க? இந்த கார், லாரி, ஏஜென்சி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுக்குற வேலை, ஒரு கான்ட்ராக்டை ஒருத்தருக்கு கைமாற்றி விடுற வேலை, அல்லது கான்ட்ராக்டை நீங்கள் பிடிக்கிற வேலை. உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், 10 கம்பெனியில் கான்ட்ராக்ட் பிடிப்பீங்க. மேன் பவர் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். அதே மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிற எல்லாமே நீங்கள் தான். ஒரு 200 மேன் பவர் நான் தரேன், ரொம்ப சாதாரணமாக சொல்லுவீங்க. இவ்வளோ பெரிய மேன் பவர் எப்படி தருவீங்க? செக்யூரிட்டி பீரோ சர்வீசஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். இதெல்லாம் ராகுனுடைய குணங்கள். அதுக்கு அடுத்தது இரும்பு சம்மந்தப்பட்ட பெரும்பாலும் ஜோதிடம், அமானுஷ்யம், இந்த சொல்கிறாங்க இல்லையா ஆவி, இந்த மாதிரி விஷயங்களால் அதிகம் பாதிக்கப்படுறது நீங்கள் தான். நீங்கள் இது வந்து என்னென்னா இந்த ராகுனாலே மாயமந்திரக்காரன்னு பேர். ராகுனா மாயமந்திரக்காரன். ஹிப்னாட்டிசம் பண்ணுறதும் நீங்கள் தான். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், வஷ்யம், இதை பற்றிலாம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தயவு செய்து நண்பர்களே, 4ஆம் நம்பரில் பிறந்துட்டிங்கன்னா இதை படிக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு இது மேலே எண்ணம் வரும். மனிதர்களுடைய மறுபக்கம், எண்ணங்களின் இது வந்து பவரை, அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாத அமானுஷமாக என்னென்ன காற்றுல சுற்றுது, வேணாம் சார், அதெல்லாம் படிக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரயில் தொடர், அது கண்டினியூஸாக தொடரி ரயில், அது உங்களுக்கு ஒரு பாம்பு மாதிரி ஊர்ந்து போகுது பாருங்கள். அந்த ரயில் ஒரு பாம்பு மாதிரி ஊர்ந்து போகுது, பிரம்மாண்டம் அத்தனை பேரை ஏற்றிட்டு போகுது, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான ரயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி துப்பு துளக்கும் பணி எல்லாம் ராகுனுடைய குணங்கள். துப்பு துளக்கும் பணி, சிபிசிஐடி, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் நீங்கள் தான். நிருபர்கள் எல்லாம் ராகுவாக தான் இருக்காங்க. ராகுன்னா என்னென்னா எதிர்கேள்வி கேட்கறது, மடக்கிறது, தர்க்கம் பண்ணுறது, இதெல்லாம் ராகுனுடைய குணங்கள். அது பட்டிமன்றத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிரணியாக இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இந்த மடக்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி விமர்சனம் எழுதுவது உங்களோட குணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் நீங்கள் சொல்லுவீங்க. படத்தினுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது, இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது, அதனுடைய ரிவ்யூ எப்படி, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா இது உங்களோட ராகுடைய குணம். அது டிடெக்டிவ் ப்ளஸ் விமர்சனம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன பாருங்க, இந்த சூரியனை சார்ந்தவர் இந்த ராகு. அப்போ அரசை விமர்சித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இங்கே தான் பிரச்சனை. என்ன, சூரியன் அரசு சார்ந்தவன், ராகு அரசுக்கு எதிரானவன். அப்போது அரசுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் 4ஆம் நம்பரில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் தான் கைதாவீங்க. என்ன சார் இப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய விமர்சனம் எல்லாம் மற்றது பற்றி இருக்கலாம், அரசை விமர்சிக்க கூடாது. உங்களுக்கு சூரியன், அப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், நான் வந்து டீம் மெம்பர், இந்த கம்பெனியுடைய விபி இருக்கார்ல, அவரை கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்ற தொழிலில் நீங்கள் போட்டுக்கணும். யார் பிரதான ஹெட்டோ அவர் சூரியனாக அறியப்படுகிறார், நீங்கள் விமர்சனம் செய்பவராக இருக்கிறீங்க, அப்போ விமர்சனம் பண்ணாதீங்க. இதான் உங்களுடைய மைனஸ். அப்போ திருமணம் பண்ணலாம். நீங்கள் பெரும்பாலும் புரட்சி திருமணம் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. அது என்ன புரட்சி திருமணம் சார், எனக்கு இந்த கான்செப்டுக்கே வரல, வேறு மதம், வேறு சமூகம், எல்லாமே வேற, எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான்.
எல்லாமே கேட்டகரியே மேட்ச் ஆகலை, எந்த கேட்டகரியிலும் மேட்ச் ஆகாத ஒரு புரட்சி திருமணம், சாதி மறுப்பு திருமணம், இதெல்லாம் உங்களுக்கு வரும். இளமையில் காதல் திருமணம், ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. 4ஆம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு 25 26 வயசுலலாம், 22 23 24 இந்த வயசில் கல்யாணம் பண்ணிப்பீங்க. இளமையில் வந்து சீக்கிரமாகவே குழந்தை, எல்லாமே லைஃப் சீக்கிரம் செட்டில் ஆகிடும். 4ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு லைஃப் ரொம்ப சீக்கிரம் செட் ஆகிடும். ஒரு 35 40 வயசுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் பண்ணி வச்சிருவீங்க. அதெல்லாம் நடக்கும். யார் உங்கள் பசங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது 5 6 சிறப்பு. 6ஆம் நம்பரில் எதை பண்ணாலும் சிறப்பு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 5 கூட வச்சுக்கலாம். 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் 5 சிறப்பு? ஏன்னா நான் சொன்ன பாருங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ். நீங்கள் தான் கமிஷன் ஏஜென்ட்ஸ் சார். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் உங்களை தேடி தேடி வரும். இதான் ஒரு ஆச்சரியமே. இந்த 4ஆம் நம்பரை தேடி தேடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தெரியவா போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்குறது உங்கள் கையில் தான் வரும். நீங்கள் தான் அந்த சாதுரியமாக பேசி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த காரியத்தை முடிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இதான் உங்களோட ப்ளஸ். அடுத்ததாக இந்த 6ல் பண்ணுங்க. நான் சொல்ல பாருங்க, நம்பர் 6ல் கார் வச்சுக்கோங்க. 6ஆம் நம்பர் 6 மணி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கே கிளம்புனா 6ல் கிளம்புங்க. 8 பக்கத்தில் வந்தால் சாமியே சரணம் ஐயப்பா, 8 வேண்டாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி 8 கார் டிஜிட்டாக வந்தால் தயவுசெய்து அந்த காரில் போகாதீங்க, வேறு காரில் போங்க. நண்பர்களே, நான் ஒன்று சொல்லும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அதை நேரடியாக எடுத்துக்கிறீங்க. இப்போ 8 ஆகாதுன்னா நம்ம வீட்டு கடப்பாரை வச்சு இடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 ஆகாதுன்னா நம்ம கிளம்பும்போது இந்த வீட்டிலேருந்து கிளம்பாமல் ஒரு கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து கிளம்புங்க. உங்கள் காரை அங்கேருந்து கிளம்புங்க. கிளம்புற இடம் எங்கேருந்துன்னு தான் முக்கியம். அந்த மாதிரி நான் சொல்கிறது எப்படின்னா, 6 எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு கிளம்புங்க. கூட்டுத்தொகை 6 வர்ற மாதிரி கிளம்புங்க. 2 மணி 4 நிமிஷத்துக்கு கிளம்புங்க. 4 மணி 2 நிமிஷத்துக்கு கிளம்புங்க. கூட்டத்து பார்த்தா 6 வரணும். சில்வர் கலர், ஒயிட் கலர் சிறப்பு. நான் சொன்ன பாருங்க, நண்பர்கள் 1 2 4 6 நண்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்க ஒன்று ரொம்ப நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சக்கரம் மாதிரி சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற டிஜிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரோவில் எழுதிக்கோங்க. என்னது? 13 8 15. 13 8 15. அடுத்ததாக 14 12 10. 14 12 10. ராகுங்கிறது 100 வரைக்கும் இது. அடுத்ததாக 9 16 11. 9 16 11. இதுதான் அந்த சக்கரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். 13 8 15 ஃபஸ்ட்டு ரோவில். அடுத்து 14 12 10 அடுத்த ரோவில். 9 16 11. இதை எழுதி தினமும் பாருங்கள். பெரும்பாலும் சர்ப்ப தேவதைகள், சர்ப்ப கோயில், நீங்கள் வந்து தேவதைகள் வழிபாடு, நாககன்னி வழிபாடு, நம்ம ஊரில் கன்னிமார் சாமி சொல்லுவாங்க. நம்ம வந்து 7 கன்னிகள், சப்த கன்னிகள் இருப்பாங்க, அவங்கள வழிபடுறது இதெல்லாம் சிறப்பு. நீங்கள் நாகராஜ ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நாகத்துக்கான ஹோமம், நாகத்திற்கான வேள்வி நீங்கள் பண்ணுறது. ராகுனாலே யார்? மகமாயி. ராகுனாலே துர்கை. நீங்கள் துர்கை ரிலேட்டடாக துர்கா சுக்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எப்பயுமே துர்கா சுக்தம் கேட்கணும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜரஸ்ரஜாம் இப்படி வரும் துர்கா சுக்தம். அதை நீங்கள் கேட்கணும். அந்த துர்கைக்கு ஹிரீம்னு பதம். ஹிரீம் ஹிரீம். உங்களால் ஒன்றுமே முடியல, உங்களுக்கு இவ்வளோ பெருசு இந்த ஹிரண்யவர்ணம்லாம் உங்களுக்கு வாயில் வரல, சொல்ல முடியல சார், டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா HREEM ஹிரீம் 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 ஜபம் பண்ணலாம். கார் ஓட்டிக்கிட்டே நீங்கள் மனசில் தியானம் பண்ணலாம். ஓம் ஹ்ரீம் ராகவே நமஹ. ஓம் ஹ்ரீம் ராகவே நமஹ. சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வாஹா. சாம் சீம் சும் சஹ ராகவே ஸ்வாஹா. இந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி இதெல்லாம் துரதிர்ஷ்டம். உங்களுக்கு கேது, ராகுவுக்கு கேது ஆகாது. அதே மாதிரி 8 17 26 சனி ஆகாது. இந்த தேதியெல்லாம் வேண்டாம், எது நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தாக அதிர்ஷ்ட ரத்தனம் என்ன? கோமேதகம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த கோமேதத்தை வாங்கி போட்டுக்கிறீங்க. நண்பர்களே, ஜனன ஜாதகத்தில் ராகு விருச்சிகத்தில் இருந்தால், அண்டர்லைன், விருச்சிகத்தில் ராகு நீச்சமாக நம்ம நினச்சிக்கிறோம், அவங்களுக்கு உச்ச நீச்சமே கிடையாது. இருந்தாலும் விருச்சிகத்தில் ராகு இருந்தால் நீச்சம்னு ஒரு கணக்கு உண்டு. அல்லது அந்த ராகு ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ல் இருந்திருந்தா அப்போ நீங்கள் கோமேதகம் போடலாம், லாஜிக் இருக்குது. சும்மாவே கோமேதகம் போடாதீங்க. நீங்கள் 4ஆம் நம்பரில் பிறந்ததே ஒரு நாடி அதிகம். ராகுன்னா போகாதிபதி. போகாதிபதினா ஃபன்னு, ஜாலி, என்ஜாய்மெண்ட், இதெல்லாம். கோமேதகம் போட்டால் இன்னும் அளவுக்கு அதிகமாகிடும். அது உங்கள் குணத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கோமேதகம் யார் போடணும்? ராகு ஜனன ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். சரியா? அடுத்ததாக துரதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், கருப்பு ஆகாது. துரதிர்ஷ்டமான நிறம் நீலம், கருப்பு ஆகாது. அடுத்ததாக தொழில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்லதை நோட் பண்ணிக்கோங்க. தொழில் இது பண்ணாலும் உங்களுக்கு நல்லா வரும். உடற்பயிற்சி, ஜிம்மு மாஸ்டர் எல்லாம் நீங்கள் தான் சார். அது செவ்வான்னு சொல்லுவீங்க, இல்லை. இப்போ நான் சொல்லதை நோட் பண்ணுங்கள். உடற்பயிற்சி சொல்லித்தரவர் செவ்வா. மல்யுத்தம்லாம் சொல்லித்தரவர் செவ்வா.
ஜிம் மாஸ்டர் நீங்கள், உடற்பயிற்சி. ஏன்னா ராகுனா பெருசு, ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்குறது அப்படின்னா ராகு வரும். அப்போ உடற்பயிற்சி. சர்க்கஸ் பண்ணுறது நீங்கள் தான், சர்க்கஸ். அது மாதிரி மிருகங்களை வச்செல்லாம் சர்க்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நான் சொல்கிறது சட்டப்பூர்வமாக கவர்மெண்ட் அலோவ் பண்ண விஷயங்கள். ஸோ மிருகங்களை வச்சு சர்க்கஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் தான். கால்நடை நாய் வளர்ப்பு நீங்கள் தான். இங்கே பாருங்கள், இந்த 4 நம்பர்காரங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். இந்த டாக் ப்ரீட் பண்ணுறது, கால்நடைகள் வளர்த்துறது, இந்த ஆடு மாடு எல்லாம் வளர்த்துறது, பண்ணைகளாக வளர்த்துற குணமுடையது தான் நீங்கள் தான். பெரிய பேச்சாளர், பேச்சில் சமர்த்தர். ஒரு கான்ட்ராக்டை முடிக்கணும்னா உங்கள்கிட்ட கொடுத்தா போதும். என்ன பண்ணுனா என்ன பண்ணலாம் உங்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மதுபான விற்பனை, இதை தவிர்க்கணும்னு பார்க்குறேன். பட் ஆனால் உங்கள் கேரக்டருக்கு நான் சொல்லி தான் ஆகணும். இதில் தான் நீங்கள் தான் நிறைய பேர் வச்சுருக்கிறது. இந்த 4ஆம் நம்பர்காரங்க தான் இதை வந்து விடுதி நிறையா வச்சுருக்கு. விடுதி, உல்லாச இதெல்லாம் அது நீங்கள் தான். இந்த மதுபான விடுதிகள்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு தொழில். அதே மாதிரி மீன் இறைச்சி கடை எல்லாம் நீங்கள் தான். அந்த ஷாப், மீட் ஷாப், இதெல்லாம் நீங்கள் தான். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இதெல்லாம் 4ஆம் நம்பர்காரங்களுக்கு வரும். ஸோ 4ஆம் நம்பர் என்றாலே என்ன அப்படின்னா வெரி ஹைலி ப்ராக்டிக்கல். உங்களுக்கு நாம்ஸே கிடையாது. உங்களுக்கு இது பேரியர் அப்படின்னு ஒன்று கிடையாது. கல்ச்சர், பண்பாடு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நினைக்கிறது தான். நீங்கள் நினச்சபடி என்ன வேணால் செய்யலாம். இன்பம் தரும் எல்லாம் உங்களுக்கு வரும். டிஜே, விஜே, பார்ட்டிஸ்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். கேளிக்கை விடுதிகள், அதே மாதிரி இப்போ இந்த இதற்கு தீம் பார்க்லாம் போகிறீங்க இல்லையா? தீம் பார்க் போனால் அந்த பெரிய பெரிய ராட்டினங்கள் சுற்றுறது, அந்த தீம் பார்க் உள்ள கடைகள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். பெரிய பெரிய மால் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்கள் தான். அங்கே கடைகள் பண்ணுறது. ராகுனா என்னென்னா மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், இதெல்லாம் நீங்கள் தான். அதே மாதிரி சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார போட்டுக்கிற இன்னர் வேர்ஸ், அதெல்லாம் நீங்கள் தான். இதெல்லாம் நீங்கள். ராகுனால என்ன அப்படின்னா வெளியே தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ராகு வழிபாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம சொல்ல போகிறோம். பைரவரை வழிபடணும், காலபைரவர். அதே மாதிரி சிவன், கால பைரவாஷ்டகம், காசிநாத ஒரு பெரிய பாட்டு வரும், பைரவாஷ்டகம். அடுத்து நான் சொல்லிக் கொடுத்தேன் சாம் சிம் சும்சக, மனசில் வச்சுக்கோங்க. நாக கன்னிகை வழிபடுங்க, நாகத்தை வழிபடுங்க, புத்துக்கு பால் ஊற்றுங்க, இதெல்லாம் பண்ணலாம். உளுந்து வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. உளுந்தில் செய்யப்பட்ட வடைகள் தானம் பண்ணுறது நல்லது. அரவெனும் ராகு ஐயரையை போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியே ரம்யா போற்றி போற்றி. இதை சொல்லுங்க, ராகுவை வழிபடணும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து எத்தனை முக ருத்ராட்சம் உங்கள் கழுத்தில் போட்டுக்கலான்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து 8 முக ருத்ராட்சம், 4 முக ருத்ராட்சம் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி யுத்த காண்டம், ராமாயணத்தில் யுத்த காண்டம் 75வது அத்தியாயம் யுத்த காண்டத்தில் படிங்க. இதுதான் 4ஆம் நம்பருக்குரிய ஸ்பெஷல். இது நம்ம ஐபிசி பக்தி மட்டும் தான் இதெல்லாம் சொல்கிறோம். இந்த சக்கரம் சொல்லியிருக்கேன், இந்த என்ன காண்டம் என்ன சாஸ்திர ரீதியாக. அதனால தான் ஐபிசி ஐயர் சர்வீஸ் வரைக்கும் வி ஆர் ஹைலி டிவைன், வி ஆர் ஹைலி கிவிங். ப்ராப்பர் சாஸ்திரத்தில் சொல்லப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எதுவுமே சும்மா சொல்கிறது இல்லை. ஸோ அப்போது துர்கா சப்தசகி, துர்கா சூக்தங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நல்லது. ராமப்பிரியா ராகம் எழுதிக்கோங்க. ராமப்பிரியா ராகம் கேட்கறது நல்லது. மகுடி ராகம் கேட்கறது நல்லது. நாதஸ்வரம் அதெல்லாம் பார்த்தா நம்ம கும்பாபிஷேகத்தப்போ ஒரு ராகமாக பாட சொல்லுவாங்கல்ல, அதில் ராமப்பிரியா ராகம் நீங்கள் டெய்லி கேட்கலாம். கேட்க உங்களுக்கு நல்லது. ராமப்பிரியாவில் அடிச்சிங்கன்னா ஏதாவது சினிமா பாட்டு வரும், அது கூட உங்களுக்கு நல்லது தான். ஏதோ ஒன்று ராமப்பிரியா ராகம் உங்களுக்கு நல்லது. ஸோ துர்கா சொன்ன பாருங்க, துர்கா சூக்தம், துர்கா ஹோமம், சண்டி ஹோமம் வரைக்கும் இருக்குது. துர்கா ஹோமம் ரொம்ப 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 சிறப்பு. ஜக்ய மத்திய ஹோமம் எழுதிக்கோங்க, கந்தர்வ ராஜாவுக்கு பண்ணுறது. ஜக்ய மத்திய ஹோமம் அப்படின்னா என்ன? இந்த ராகு தரும் கெடுபலன் என்ன? டைவர்ஸ். ராகு தரும் கெடுபலன் என்ன? இன்னொருத்தர் என் லைஃப்குள்ளே இருக்காங்க சார், நான் இப்போ இவங்களோட வாழ்கிறதா அவங்களோட வாழ்கிறதா குழப்பமாக இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன். இதெல்லாம் தான் ஒரு மனிதர் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை. என் குடும்பம் எப்படி ஓடுதுன்னே தெரில சார், என் மனைவிக்கு எனக்கும் கான்ட்ரவர்சி, போகிற போக்க பார்த்தா அது செப்பரேஷன் தான் முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜக்ய மத்திய ஹோமம் பண்ண சரியாயிடும். கந்தர்வ ராஜா வழிபட்டால் 2 பேருக்கும் ஒரு பிரேமம் வந்துடும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதே ஐபிசி கஸ்டமர் கேர் தான், அதே நம்பர் தான், அதே கால் சென்டர் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் போகிறோம், உடனடியாக புக்கிங் எடுத்துப்பாங்க. நாங்கள் பண்ணுறதை நீங்கள் கூகுள் மீட்டில் பார்த்தாலே போதும், அல்லது நீங்கள் நேராக கூட வந்து கலந்துக்கோங்க, அல்லது உங்கள் வீட்டில் கூட பண்ணுங்கள், எப்படியோ உங்களுடைய வசதி. ஸோ தொடர்ந்து 4ஆம் நம்பருக்குரிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன ஹோமம் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன், அதுக்கான வழிகளும் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கூட நீங்கள் பண்ணுறது சிறப்பு, ஆனால் ரொம்ப புத்தாலித்தனமாக போடணும். ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுறது ஸ்னேக் கூட, அதனால் நீங்கள் பெஸ்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது கீழே போய்ட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள்.
நம்மளுடைய ஐபிசி கஸ்டமர் கேர், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பேசிட்டு இருக்கும்போது இந்த டிவியில் அல்லது மொபைலில் ஒரு QR கோடுன்னு போகும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட கனெக்ட் ஆகிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.